ஆக்ஷன். ஈரோடு மாவட்டத்திலே, குறிப்பாக ஈரோடு மாநகரத்திலே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு மட்டும் ஏறத்தாழ ஒரு 10 பணிகள் 3,65,00,000 ரூபாயிலே இன்றைக்கு துவக்கப்படுகிறது. சில இடங்களிலே பணிகள் முடிந்து அதையெல்லாம் பயன்பாட்டிற்கு கொண்டு வர இருக்கிறோம். ஏற்கனவே மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் ஈரோடு வந்த பொழுது ஏறத்தாழ ஒரு 13,000 பேருக்கு ஒரே இடத்துல நலத்திட்ட உதவிகளை கொடுத்து சென்றார்கள். அப்பொழுதும் பல 100 கோடி ரூபாய்க்கான திட்டங்கள் அடிக்கல் நாட்டப்பட்டது, திறந்து வைக்கப்பட்டது. அதே மாதிரியான நிகழ்வு நம்முடைய முதலமைச்சர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் கடந்த 20ஆம் தேதி இங்கே வந்த பொழுது 21ஆம் தேதி நிறைய ஆய்வுகளை 19ஆம் தேதி செய்தார்கள். அதிகாரிகளோடு என்னென்ன பணிகளை செய்ய வேண்டும் என்று அன்றைக்கு ஆய்வு செய்தார்கள். தொடர்ந்து 20ஆம் தேதி அந்த நிகழ்ச்சி சோலாரிலே நடந்தது. ஏறத்தாழ 50,088 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் கொடுப்பதற்கான ஏற்பாட்டை அன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் செய்தார்கள். அதே போல பல 100 கோடி ரூபாய்க்கான திட்டங்களையும் அன்றைக்கு அறிவித்து விட்டு போயிருக்கிறார்கள். சிக்கநேக்கர் கல்லூரியில என்னென்ன பணிகள் செய்ய வேண்டும், அங்கே ஒரு IAS அகாடமி வர வேண்டும், அதே போல விளையாட்டு அரங்கம் பெரிதாக வர வேண்டும், ஒரு மிகப்பெரிய நூலகம் வர வேண்டும், இதையெல்லாம் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். இது மாதிரியான பல 100 திட்டங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதையெல்லாம் குறிப்பாக மாவட்ட ஆட்சித்தலைவரும் அதே போல கார்பரேஷனுடைய கமிஷனர் அவர்களும் அவர்களோடு இணைந்து பணியாற்றுகிற அத்தனை அதிகாரிகளும் நம்முடைய மாவட்டத்துடைய முன்னேற்றத்திற்கு அரசில் இருந்து சொல்லுகிற ஒவ்வொரு பணியும் மிக வேகப்படுத்தி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அண்ணா பல்கலைக்கழகத்துடைய மாணவி எதிர்கட்சிகள் தொடர்ந்து பெரிய போராட்டங்கள் யார் இந்த சாருங்கிற ஒரு கேள்வி எல்லாம் எல்லாமே அரசுக்கு எதிராக இருக்கிற எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைச்சாங்க. அரசு நீங்களே கிளியரா சொல்றீங்க, அரசுக்கு எதிராக இருக்கிற கட்சி ஒருமித்த குரல் தான் எல்லாருமே ஒரே ஒருமித்த குரல். எல்லாரும் அப்படி சொல்லல. அதில் இருக்கிறதுக்கு சரி எது ரைட்டு தப்பு எதுங்கிறத கண்டுபிடிச்சு அவங்க பேசுறாங்க. இதுல போய் நாம் பெரிய ஆய்வு செய்தால் அது தவறாக இருக்கும். ஆனால் அரசாங்கத்தின் மீது எந்த குற்றமும் சொல்ல முடியாது என்பதை மட்டும் நான் திட்டவட்டமாக சொல்லிக் கொள்கிறேன். ஏன்னா இந்த சம்பவத்துக்கு உடனடியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதை அவ்வளவு கண்காணித்து இருக்கிறார்கள். காவல்துறையும் அரசு துறையும் முதலமைச்சர் அவர்களும் அவ்வளவு கண்காணித்து உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இதற்கு அரசு பொறுப்பு என்று யார் சொன்னாலும் அது தவறு. அரசு எந்த இடத்திலையும் தொய்வாக விட்டு விடவில்லை, கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அதனால எந்த குற்றத்தையும் சொல்ல முடியாது. அதாவது நிறைய விஷயத்துக்கு சிபிஐ கேட்டாங்க, அவங்களுதே கூட அப்படி இருக்கு. அதனால எதுல சிபிஐ வரணும் எதுல வரக்கூடாதுங்கிறது ஒரு முறை இருக்கு. அதை நாங்க சிபிஐ கொடுங்க அல்லது வேண்டாம் அப்படின்னு சொல்றது இல்லை. அதுக்கு ஒரு முறை இருக்கு. அதுல ஏதாச்சும் இங்க இருக்கிற காவல்துறை தொய்வாக இருந்தால் அதெல்லாம் கேள்வி ரைட்டு. இங்க இருக்கிற காவல்துறை குறிப்பிட்ட சில மணி நேரத்திலேயே அந்த அவரை கைது செய்து நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன்னா அப்படி இருக்கிற பொழுது இது கேட்கறதுங்கிறது எந்த வகையில நியாயம் இல்லை. நியாயமானது மிகப்பெரிய பகுதி. அதுல அந்த ஒரு சென்னை ஆர்ட் ஆஃப் த சிட்டிலேயே இருக்கு. கவர்னர் பக்கத்துல பாதுகாப்பு குற்றச்சாட்டே வைக்கிறாங்க. எதிர்கட்சி இல்ல ஆர்ப்பாட்டம் அனுமதி இல்ல. அது போலீஸனுடைய ரிப்போர்ட் எடுத்து நம்ம பார்க்கணும். பாதுகாப்பு இல்லாம இல்ல, பாதுகாப்பு இருக்கிறது. அந்த இடத்துல அந்த சூழ்நிலை வர்றதுக்கு என்ன காரணம், இதெல்லாம் நல்ல விசாரணையில கரெக்டா தெரியும். கோர்ட்ல வருகிற பொழுது தெரியும் எந்தெந்த தப்பு என்ன ரைட்டு என்னங்கிறது தெரியும். அந்த அடிப்படையில நம்ம அது பேசலாம்.
போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்னு எல்லாருமே குற்றம் சாட்டிட்டே வர்றாங்க. இல்ல போராட்டத்திற்கு விஜயகாந்த் திமுக எல்லா ஆர்ப்பாட்டத்துக்கும் அனுமதி இல்ல நீங்க இப்ப நீங்க இவ்வளவு கேக்குறீங்க, நாங்க இதுக்கே பதில் சொல்லிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து நாங்க இல்லைன்னு சொல்லுவோமா? அனுமதிங்கிறது அங்க இருக்கிற ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்ன ஆகும், என்ன அந்த இடத்தை பொறுத்து. நீங்க இப்ப இதுவே நம்ம போய் அங்க நடு ரோட்ல நின்று பேசுவோமா? இடம் வந்து ஒரு வசதியா இருக்குது, அந்த இடத்துல நம்ம நின்று பேசிட்டு இருக்கிறோம். அதனால இடத்தை பொறுத்து எங்க வந்து ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ நடத்தினா பிரச்சனை இருக்காதோ, இன்னைக்கு இல்ல ஒரு 20 வருஷமா எங்கெங்க வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தலாம், எங்க நடத்தக்கூடாது அப்படிங்கிறத மிக தெளிவா அரசாங்கமே வழிவகுத்து வச்சிருக்கு. இப்ப நாங்க எதிர்கட்சியா இருக்கும் பொழுதும் அந்த மாதிரி அதை கடைபிடிச்சோம். எங்க சொல்றாங்களோ அங்கதான் நடத்தணும். ஆளுங்கட்சியா வந்த பின்னாடியும் அதே மாதிரிதான் வந்து எங்க எங்களுக்கு வந்து அனுமதிக்கப்படுமோ அங்கதான் போலீஸ் அனுமதிக்கிறாங்க. அங்கதான் வந்து நாங்க இந்த ஆர்ப்பாட்டமா இருந்தாலும் கூட்டமா இருந்தாலும் நடத்துறோம். அதனால இதுல வந்து முழுசா கோர்ட்ல வந்த பின்னாடி போலீஸுடைய அறிக்கை முழுசா வந்து கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ண முன்னாடி அதனுடைய உண்மை நிலைமைகள் தெரியும். அரசாங்கம் இதுல எல்லாளவும் வந்து விட்டு கொடுக்கல, பின்வாங்கல. சார், ஈரோடு கிழக்கு தொகுதி உங்களோட இல்ல அதாவது நீங்க அவரு வந்து திமுக காரர் அல்ல, அது திட்டவட்டமா சொல்றோம். இல்ல உறுப்பினர் ஆகிறதுக்கும் ஒரு பொறுப்புல இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அப்படி இல்ல. ஒரு அமைச்சர் வந்து அவர் வீட்டுல போய் சாப்பிட்டிருக்காருன்னா அதுக்கான போட்டோஸ் எல்லாம் போய் சாப்பிட்டிருக்காரு. அவர் வந்து ஏடிஎம்கேல யாரெல்லாம் போய் அங்க சாப்பிட்டாங்கிறதையும் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. நீங்க போகிற பொழுது இப்ப நாங்க இதுல போறோம், ஒருத்தர் டக்குன்னு வந்து வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுனாக்க அதை மறுத்துட்டு போனாக்க இவங்க எல்லாம் என்னையா மந்திரி அப்படிங்கிற மாதிரி வருது. அதனால போகிற பொழுது அந்த மாதிரி யாராச்சும் கேட்டாங்கன்னா அவங்க போய் கொஞ்சம் நின்று ஒரு டீ சாப்பிட்டு அவங்க சொல்றதை கேட்டுட்டு போக வேண்டிய கட்டாயங்களுக்கு இருக்கு. இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கங்க. அதனால வந்து எல்லாமே கோர்ட் என்ன சொல்லிச்சு, போட்டோ இருக்கிறதுனாலயே அவங்க எல்லாம் ஒண்ணுன்னு நீங்க எடுத்துக்காதீங்க. நாங்க போகும்போது கூட போட்டோ எடுக்கிறாங்க, அதெல்லாம் தவிர்க்க முடியாம இருக்குதுன்னு சொல்லி கோர்ட்ல ஜட்ஜே சொல்றாரு. அதுக்கப்புறம் நீங்க நிகழ்ச்சிகள் வந்து ஈரோடு கிழக்கு தொகுதி மையப்படுத்தி தான் இருக்குது. அது இன்னும் முன்னோட்டமா கிழக்கு தொகுதி தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்த மாதிரி ஒரு வியூ தெரியுது. எப்படி பாக்குறீங்க? ஏங்க நாங்க வரிசையா போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இத்தனை நாட்கள் கடந்த இத்தனை நாளா நீங்க எங்க செய்தியை கவனிக்கல, நாங்க போற வேலையை நீங்க பாக்கல. இப்பதான் வந்து எலெக்ஷன் இருக்கிற தாய்மார்கள் 77 இருந்து எனக்கு பழக்கம், 77 இருந்து மிக நெருக்கமான பழக்கம். அப்ப வந்து நீங்க அவங்கள வந்து வேண்டாம்னு சொல்றீங்களா? அதிகப்படியான கேள்வியே திட்டப்பணிகளும் நீங்க அது அவங்க கிட்ட கேளுங்க. அவங்க தயாராயிட்டாங்க, ஆட்சிக்கு வரவேற்பு. இந்த விதிமுறைகள் மீறி கட்டணங்கள் சொல்லிட்டு ஹைகோர்ட் டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. விதிமுறைகள் மீறி கட்டணங்கள் இல்ல ஏற்கனவே நிறைய நீதிமன்றங்களுடைய உத்தரவு இருக்கிறது, உச்ச நீதிமன்றத்துடைய உத்தரவு இருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் இப்பொழுது அனுமதிக்கப்படுகிறது. இப்ப நாங்க வந்து அதுல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது, நடைமுறைகளை செய்யறது அதெல்லாம் வந்து சரி பண்ணிருக்கோம். அதெல்லாம் சரி பண்ணி இப்போ 2500 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் லேண்ட்ல 3500 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டுறதுக்கு நீங்க அனுமதிக்காக காலதாமதம் பண்ண வேண்டாம். நீங்க வந்து ஆன்லைன்ல போட்டு நீங்க வந்து கட்ட ஆரம்பிங்க. ஒரே ஒரு வேண்டுகோள், சட்டப்படி இருக்கணும் அப்படிங்கிறதா வேண்டுகோள். அது வந்து எதுக்காக, அவங்க அலைஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டாம், அது டிலே ஆக வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக பண்ணிருக்கு. அதனால கோர்ட் வந்து எங்களுக்கு என்ன சொல்லுதோ அதை கண்டிப்பா நாங்க கவனிச்சு அதில் இருக்கிற தவறுகளை ஒழுங்கு பண்றதுல எங்களுக்கு எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் இல்லை. உங்களுக்கு வந்து 1000 ரூபாய், உங்களுக்கு 1000 ரூபாய், உங்களுக்கு வந்து 1000 ரூபாய் கடந்த ஆண்டுகள் வழங்கப்பட்டுச்சு. இந்த தடவை அதை நிறுத்தி வச்சிருக்காங்க. அதனால பொதுமக்கள் எதிர்பார்ப்பு தாய்மார்கள் சென்னைக்கு போயிடுச்சு.